கரூர் அருகே கோவில் பராமரிப்பு பணியின் போது பாதாள அறை கண்டுபிடிப்பு அறையினுள் பழங்கால பூஜை பொருட்கள் இருந்ததால் இந்த கோவிலை தொல்லியல் ஆய்வுக்கு உட்படுத்த பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அருகே மலைக்குன்றின் மேல் அமைந்துள்ள மரகதவள்ளி அம்பிகை உடனுறை மகாபலேஸ்வரர் கோவில் உள்ளது. நாகம்பள்ளி ஊராட்சி மலைக்கோவில் ஊரில் அமைந்துள்ள இந்த மலைக்கோவில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையானது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த கோயில் பராமரிக்கப்படாமல் சிதிலமடைந்த நிலையில் உள்ளது. சீரமைக்க பொதுமக்கள், பக்தர்கள், அறநிலையத்துறை ஒத்துழைப்புடன் சீரமைத்து வருகின்றனர். கடந்த 23ஆம் தேதி பாலாயம் செய்யப்பட்டு இந்த கோவில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. அப்போது ஒரு இடத்தில் வினோதமான சத்தம் கேட்டு அந்த இடத்தை தோண்டிய போது அதற்குள் சுரங்க பாதையும் பாதாள அறையும் இருந்தது. உடனே இது குறித்து அறநிலையத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அறநிலையத்துறை அதிகாரிகள், கரூர் உதவி ஆணையர் சூரிய நாராயணன், கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் நிர்வாக அலுவலர் சங்கரன், அரவக்குறிச்சி ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர். பின்பு அந்த பாதாள சுரங்கம் அறையினுள் உலோகத்திலான குத்துவிளக்கு, சரவிளக்கு, குடம், சந்தன கிண்ணங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் கிடைத்தது. இந்த பொருட்கள் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் பாதுகாப்பில் பத்திரமாக வைக்கப்பட்டது. அப்போ வந்து சிமெண்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது கட்டுறப்போ அதோடு அந்த கல்லோடு முடிஞ்சிருக்கு. நல்லது. செங்கலாக பாருங்க, இப்போ இருக்க செங்கல் அது இதெல்லாம் இருந்திருக்க மாட்டேன். அதான் எழுதி இருந்திருக்கு. இந்த இடத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா, என் மடத்துக்கு சுற்றி செங்கல் கட்டடம் பிற்காலத்தில் கட்டுறதில்ல. ஆமாங்க. நாளைக்கு வந்து பூஜை பண்ணி விட்டுருக்குது. ரெண்டு கட்டுறாங்க. கீழே புளிய இதாக பார்க்குறேன். புரிய